போறோம்னு பார்த்தீங்கன்னா NPTEL எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்வயம்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்வயம் டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்வயத்தோட அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். தென் வந்து டாப் ரைட்டில் வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா சைன் அப்னு உங்களுக்கு காட்டும். நீங்கள் லாகின் பண்ணலன்னா, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காட்டுது. தென் பக்கத்துலேயே வந்து டவுன் ஏரா இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து 3 ஆப்ஷன் காட்டுதுல, இதில் வந்து நம்ம கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்போம்ல, அதுக்கான நம்ம எப்படி போவோம், அதே ஃபார்மேட் தான். ஸோ மை கோர்ஸுக்கு போவோம். அதனால வந்து மை கோர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மை கோர்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து நம்ம என்ன கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து அங்கே காட்டுவாங்க. அது வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் IoT வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கீழே வந்து என்னன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. கோ டு கோர்ஸ், அடுத்து வந்து கிளிக் டு ரெஜிஸ்டர் எக்ஸாம் சர்டிஃபிகேஷன், அடுத்து வந்து என்ன இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் டு ப்ளே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து என்னன்னா நம்ம எக்ஸாமுக்கு போகணும்னா கோ டு கோர்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்னன்னா கிளிக் ரெஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இது ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது பர்சனல் இன்ஃபோ இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பர்சனல் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்கும். ஃபஸ்ட்டு இமெயில் வந்து நீங்கள் மெயினாக வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தென் உங்கள் நேம் கேட்பாங்க. உங்கள் நேம் வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள நேம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷனில் அப்படி ப்ளேஸ் ஆகும். தென் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் கேட்பாங்க. அப்புறம் கண்ட்ரி, அடுத்த ஸ்டேட்டு, சிட்டி, அடுத்து உங்கள் மொபைல் நம்பர்லாம் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் உங்களை கான்டாக்டும் பண்ணுவாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இதில் தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் வந்து சிக்னேச்சர் இமேஜ், அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப். இது சில பேர் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா 50 கேபிக்குள்ளே இருந்தாலும் அது வந்து என்னென்னா செட் ஆக மாட்டேங்குது. தென் 150 கேபிக்குள்ளே இருந்தாலும் அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. அது வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டுது. அதுக்கான ரீசனையும் இந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டியில் வருவீங்களா கேட்டகரியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எபிலிட்டி, அது என்ன டிசபிள் கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் நோ கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு ரோல் வந்து இதில் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா அடுத்தது வந்து செலக்ட் சிட்டி கேட்பாங்க. இந்த செலக்ட் சிட்டியில் தான் நம்ம என்ன பண்ண போனோம், பேமெண்ட்டை வந்து இந்த இதில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துக்காங்க. தென் அந்த இதோட சிட்டியோட பின்கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த எக்ஸாம் எழுதுகிற பொறுத்துக்கு எந்த வந்து சிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி அந்த இடத்துல வச்சிடணும். தென் வந்து தேர்டு ப்ரிஃபருக்கும் அந்த மாதிரி 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பேசிக்காகவே என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருவோமோ அதுவே நமக்கு கிடச்சிரும். தென் வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு போயிடுவோம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்டு ஃபினிஷன் இருக்குல்ல, இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது. இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன நம்ம பேமெண்ட் பண்ணுற இடம். இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் கோ டு பர்சனல் இன்ஃபோ முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா ஒரு இது மாதிரி ஷோ ஆகும். அதுக்கடுத்து வந்து பேமெண்ட் சைடு போயிடும். பேமெண்ட் சைடு போகிறப்ப நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக பண்ணலாம், இல்லைனா கூகுள் பே, ஜிபே, அடுத்து ஃபோன்பே இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இமெயிலே வந்துடும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். சைட்டில் வந்து நீங்கள் மெயினாக என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற சைடில் தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி கிராக் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அந்த இதில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து 50 கேபிக்கு மேலே இருக்கணும், 150 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த இமேஜ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த இமேஜை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதை எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் அப்லோட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியாது. சும்மா எப்படின்ட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அக்செப்ட் பண்ணும் கன்ஃபார்ம்.
எப்படின்னு பார்த்துங்க. இது எப்படின்னா இந்த இமேஜ் இப்படி இருக்குல்ல, இந்த இமேஜை வச்சு நான் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா இப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு 100 கேபிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்னர்ஸ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த இமேஜுக்கு செட்டிங் அந்த இமேஜை வந்து ஹைலைட்டாக காட்டிட்டு அந்த கார்னர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட கேபி சைஸ் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகும். இதுவே வந்து அந்த கேபி சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட கார்னர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இவ்வளோதான கார்னர் இருக்குது, இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் அதே சைஸ் தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சு என்ன பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து கேபி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணதுனால நம்ம வந்து எப்படின்னா ஈஸியாக வந்து அந்த இதில் வந்து செலக்ட் பண்ணோம்னா அந்த இமேஜை வந்து என்ன பண்ணிக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும்.